வந்து அப்படியே ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு குவான்டிட்டி அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த தேங்காயை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். ஸோ டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மெத்தடில் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். பாருங்கள், தேங்காயை வந்து நல்லா மை மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு வந்து 2 தேங்காய், 2 கிலோ எடுத்திருக்கேன் மாவு. ஸோ பச்சரிசி மாவு வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுக்கணும். வறுத்த மாவில் தான் செய்யணும், பச்சை மாவில் செய்யாதீங்க. ஆல்ரெடி நம்ம இடியாப்பத்துக்கு வறுத்து வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வறுத்து வச்சுருந்த மாவில் தான் நான் இன்றைக்கி வந்து ஓட்டு மாவு வந்து ரெசிபி செய்ய போகிறேன். இப்போ வந்து மாவு வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதே பேனில் தான் வந்து நான் வந்து வறுக்க போகிறேன் ஓட்டு மாவு. ஸோ அதனால் மாவு வந்து இந்த சட்டியில் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து படிக்கணக்கில் தான் எடுத்திருக்கேன். ஒரு படி வந்து 1 கிலோ, நான் வந்து 2 படி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து காப்படின்னும்போது 4 காப்படி வந்து ஒரு படி. ஸோ வந்து 8 காப்படி நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சட்டியில் வந்து மாவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி சேர்க்காம மாவு எடுத்துகிட்டு அதில் வந்து தேங்காய் பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் எல்லாமே. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், தேங்காய் பாலை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் எய்தர் தேங்காய் மாவு மாதிரி நம்ம மையாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காயை, ஸோ அந்த பேஸ்ட்டு வந்து இந்த மாவோடு ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். நாட்டு முட்டை கிடச்சா நாட்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரண லகான் கோழி முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. புட்டுக்கு நம்ம உருத்துவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம கட்டி இல்லாமல் உருத்தி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வறுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை எப்படி கிளறி விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா இந்த மாவு வந்து ஃபுல்லாக தேங்காய் பால் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ட்ரையாக கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு கட்டி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து தேங்காய் அதிகமாகிடுச்சு, மாவு தண்ணியான மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி அதை இது பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உதிர்த்து விட்டுட்டேன். இப்போது இந்த பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். நான் இப்போ நெய் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹோம்மேட் நெய் தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். வீட்டிலையே நான் வந்து வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த வெண்ணெயை தான் உருக்கி நான் அந்த ஓட்டு மாவுக்கு நெய் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் உருக்கின நெய் இன்னுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், நான் எப்படி உதிர்த்து விட்டுருக்கேன். புட்டுக்கு மாதிரி இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சட்டியில் போட்டு வறுக்க ஆரம்பிக்கணும். கைவிடாமல் வறுக்கணும். என்ன ஒரு இதில் ஒரு ஹார்ட் ஒர்க்னால், நம்ம வந்து அடி பிடிக்காமல் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். சிம்மில் விட்டு வறுக்கலாம். சிம்மில் ஃபுல்லாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் விட்டு வறுத்தோம்னா நமக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கும் நமக்கு மாவு. இது வந்து மற்ற ஊர் சைடெலாம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. ஆனால் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. பாருங்கள், நான் வெண்ணெயை வந்து இன்னொரு அடுப்பில் போட்டிருக்கேன். வெண்ணெய் நல்லா உருக்கிட்டு நெய் எடுத்து தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் வறுக்கணும், அதுதான் மெயின் ப்ராசஸ்ஸு. பாருங்கள், நான் இப்போ வந்து ஒரு மணி நேரம் வறுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த ஸ்டேஜ் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு வறுக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம வந்து நெய் ஆட் பண்ணணும். ஒரு 90% நமக்கு மாவு வறுத்து வரும்போது நெய் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நெய் ஆட் பண்ணுறோம். நெய் ஆட் பண்ணணும், நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் கிடைக்கும் மாவு நமக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ 90% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10% தான். நெய் ஊற்றிட்டு
நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஓட்டு மாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மார்னிங் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஐயோ என்ன டிஃபன் செய்யலாம், ஸ்கூல் போகும்போது அர்ஜெண்ட்டாக யோசிச்சுட்ருக்கோம். ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஓட்டு மாவு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதில் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து போட்டு 2 வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ இது வந்து